வண்டி லைட்டா இழுத்து பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் டு சேனல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GT 650யோட ரைட் ரிவ்யூ ப்ளஸ் வந்து நம்மளோட ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஓனர் பார்த்தீங்கன்னா என்னோட ஜூனியர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேமரானால பேச கொஞ்சம் கூச்சம். அதனால பார்த்தீங்கன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெக் பற்றி பார்த்துருவாங்க. ஸ்பெக் சுட்டுச்சுடா. ஃபர்ஸ்ட் ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 செக்ஷன் டயர்ஸ். அண்ட் பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 320 mm டிஸ்க் பிரேக், ரியர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240 mm டிஸ்க் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட சீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது 802 mm. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டியூக் 250 போட்டிருப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 800 mm, இது பார்த்தீங்கன்னா 802 mm. ஸோ ஷார்ட் ரைடர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சீட்லேருந்து எந்திரிச்சு நிற்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 5.6 feet. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஷார்ட் ரைடராக இருந்தீங்க அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். அண்ட் இந்த பைக்கோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 216 கிலோ. நீங்கள் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி வரது பார்த்தீங்கன்னா 216 கிலோ. ஸோ ஹேண்டில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஓனர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் டிராஃபிக்கில் ஓட்டுறீங்க அப்படின்னா பைக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ நீங்கள் நார்மலாக வேகமாக போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டு தெரியல. நீங்கள் ஸ்லோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹீட்டு தெரியுது. ஸோ நான் பேண்ட் போட்டுருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பேண்ட் போட்டுமே தெரிஞ்சுது. ஆனால் நீங்கள் ட்ராயர் போட்டுலாம் ஓட்டுறீங்க அப்படின்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹீட் உங்களுக்கு இதாகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 12.5 லிட்டர் போட்டிருக்கு. ஓனர் சொல்கிறது என்னன்னா 700 டேங்க் ஃபில், 700 பெட்ரோல் போட்டாலே டேங்க் ஃபில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனர் சொல்கிறாரு. ஆனால் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12.5 லிட்டர் போட்டிருக்கு. அண்ட் மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 25 பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக 60-70 அந்த மாதிரி க்ரூஸ் பண்ணி அப்படின்னா 25 மைலேஜ் ஓனர் ரிப்போர்ட்டட் மைலேஜ். இதே நீங்கள் கொஞ்சம் க்ரூஸ் பண்ணுறீங்க, ஒரு 120 அந்த மாதிரி கொஞ்சம் ரேஷ் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா மைலேஜ் அடிவாங்க தான். 12, 13, 9 அப்படிலாம் சொல்கிறாரு. சூப்பர் பைக் தான் 9 தரும். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 மைலேஜ் தரும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட பில் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது தரமாக இருக்குது வண்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரோம் எடிஷன், பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது இந்த வண்டி. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு அப்பியரன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது இந்த வண்டியில். அண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்விட்ச் கியர் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் கன்சோல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல்லாம் இல்லை, இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அனலாக் தான். ஸோ டிஜிட்டல் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த லுக்கு வந்து இருக்காது. அனலாக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அண்ட் ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாகு, ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க அந்த நடுவில் சின்னதாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பார் தாங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட லுக்குக்கு வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கிறதுனால அந்த ரைடிங் பொசிஷன், ஸோ இதாங்க ரைடிங் பொசிஷன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் குனிய தேவையில்ல, அப்ரேட்டாகவும் இருக்க முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக பெண்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பழகிடும். ஸோ பெருசாக பேக் பெயின் அதெல்லாம் வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கம்மி தான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லியன் கம்ஃபர்ட். ஸோ பில்லியன் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் ரொம்பவே கம்மி அப்படிங்கிறது ஓனரோட ரிப்போர்ட்டு. ஸோ இருங்க. ஸோ நீங்கள் இப்படி உட்காரிங்கல்ல, இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டும் போது நேராகவே உட்கார முடியாதான், இப்படி வந்து சாஞ்சிட்டே உட்கார மாதிரி இருக்கும். அதானே அதாவது பிடிக்கணும்னா பின்னாடி இப்படி உட்காரணும், இப்படி தான் உட்கார முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா உட்காரும் போது நீ உங்களால் முன்னாடி எதுவுமே பிடிக்க முடியாது. இப்போ முன்னாடி வந்து ஓட்டுறவங்களை பிடிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பின்னாடி நீங்கள் இப்படி தான் உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ பில்லியன் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அம்மா அந்த மாதிரி கூட்டு போயிருக்கீங்களா? கூட்டு போனது இல்லையா? ஏற்ற மாட்டாங்க, தெரியும் வந்து. ஸோ பில்லியன் கம்ஃபர்ட் பசங்களாம் போகிறதுனா ஓகே, கொஞ்சம் பெரியவங்க அந்த மாதிரி போகிறதுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லியன் கம்ஃபர்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்போம். ஸோ எக்ஸாஸ்ட் சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 PS, அரௌண்ட் 48 PS அண்ட் 52 Nm ஆஃப் டார்க்கு. ஸோ அந்த டார்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3000 RPM தாண்டும் போது இழுத்தீங்க அப்படின்னா ஸோ டார்க்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெளியில் வருது. ஸோ மிரர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக கீழே குனிஞ்சு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓனரோட ரிப்போர்ட்டு. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 174 mm. ஸோ நீங்கள் ரோட்டில் ஓட்டுறீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே அடிக்காது. நான் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் அவ்வளோ இது கிராஸ் பண்ணி தான் வந்தேன், எங்கேயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகலை. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஆஃப் ரோட் மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே அடிக்கும். ட்ரிபிள்ஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இடிக்குதான். ஸோ பார்த்தீங்கன்னா ஓனர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பைப் இருக்குல்ல, சிலிண்டர்லேருந்து வர பைப்பு, ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கீழே இருக்குது. இந்த தரைக்கும் இந்த பைப்புக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த அளவு தான்.
ஸோ நீங்கள் அதுமாரி பாறை இருக்கிற ரோட்டில் ஓட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி வாங்கும். அண்ட் நீங்கள் ட்ரிபிள்ஸ் போனீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா கீழே இடிக்குதான். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஓனர் சொல்கிறது. அண்ட் பிரேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபரோட கேலிப்பர் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சிலிண்டர், ஆமாம் 2 பிஸ்டன் கேலிப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலையுமே வந்துடுது. ஸோ லைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல எல்இடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாலஜன் தான். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராயல் என்ஃபீல்டுன்னு சொன்னாலே அந்த ஒரு கிளாசிக்னஸ் இருக்குல்ல, ஸோ அந்த கஃபே ரேசர், ஸோ அதுக்கான லுக்குக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GT 650 ட்வின் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின் சிலிண்டர் பைக். அண்ட் உங்களுக்கு இந்த குரோம் கலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல ரியரில், ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜன் தான். அந்த கிளாஸியான லுக் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்திருக்கு. சரி ஓகேங்க, பைக் ரைட் பண்ணுவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன்ல, கில் ஸ்விட்ச் ப்ளஸ் பவர் ஆன் ஸ்விட்ச் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதுலேயே இருக்குது. ஸோ நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது ராயல் என்ஃபீல்டு கிரியேட் பண்ண ஒன் ஆஃப் தி ஸ்டைலிஷ்ட் மிஷின் இருக்குது, GT 650. ஸோ இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த 1/2 மணி நேரம் நம்ம தாங்க ஓட்ட போகிறோம். ஸோ இன்ச் பை இன்ச்சாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பைக்கில் ஏறி உட்காந்தோன்னே நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இந்த பைக்கோட ரைடிங் பொசிஷன். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைடிங் பொசிஷன் ஃபுல்லாக பெண்ட் பண்ணவும் தேவையில்ல, நீங்கள் நேராக அப்ரேட்டான பொசிஷனில் இருக்க மாட்டீங்க, ஸ்லைட்டாக பார்த்தீங்கன்னா பெண்ட் பண்ணி உட்காந்துருப்பீங்க. ஸோ இந்த ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுள் தராது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஓட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக மாறிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட லுக். ஸோ என்ன லுக்குங்க, இந்த 650cc செக்மெண்ட்டில் ஒரு நேக்கடு செக்மெண்ட்டில் ஸ்டைலிஷான பைக் அப்படின்னு எடுத்திங்க அப்படின்னா ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுலேயும் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிற இந்த குரோம் எடிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பைக் எடுத்துகிட்டு நீங்கள் ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரோடு அப்பியரன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கடலூர் பெரியார் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த பைக் எடுத்துகிட்டு போயிருப்பேன். ரோடு அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பைக் வாங்க போகிறேன், இந்த பைக் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். 3000 RPM வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் 200cc மாதிரி தான் இந்த பைக் உங்களுக்கு பிஹேவ் பண்ணும். ஆனால் 3000 RPM தாண்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த பைக் பிஹேவ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாறிடும், அப்சல்யூட் பீஸ்ட்டாக மாறிடும். 3rd கியரில் ஒரு முறுக்குனீங்க அப்படின்னா 100+ பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக தாண்டிடும். ஸோ இந்த பைக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்கில் வேணும். நான் ஒரு 200cc பைக் ஓட்டியிருக்கேன், 300cc பைக் ஓட்டியிருக்கேன், எனக்கு நல்ல ஸ்கில் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வாங்கலாம். வண்டி லைட்டாக இழுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். பவர் அப்படின்னும் போது தான் பிரேக்கிங் வருது. ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நான் பார்த்தீங்கன்னா 100+ போயிட்டு பிரேக்கிங் டெஸ்ட் பண்ணியிருப்பேன், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறது இந்த பைக்கோட ஹீட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த பைக்கை எடுத்துகிட்டு நீங்கள் ட்ராயர் போட்டுட்டு டிராஃபிக்கில் போகிறீங்க அப்படின்னா உங்களோட கால் முடி தொட முடியெல்லாம் கருகி வர வாசனை பார்த்தீங்கன்னா உங்களோட மூக்கு கடிக்கும். ஸோ இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் மேனேஜ்மெண்ட் இன்னமும் நல்லா கொடுத்துருக்கலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 650cc பேரலல் ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் கூல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் அண்ட் ஆயில் கூல்டு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூல்டு சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஹீட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபுல்லாக ரைடிங் ஹெட்ஸ் போட்டுட்டு இந்த பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக் கண்டிப்பாக செட் ஆகும். நான் ஃபுல்லி ரைடிங் ஹெட்ஸில் நல்லா போட முடியாது, நான் டெய்லி கம்பெனிக்கு தான் எடுத்துகிட்டு போக போகிறேன், 8 மணிக்கு கிளம்பி 10 மணிக்கு கம்பெனிக்கு போகிற ஆளாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த பைக்கோட இந்த ஒரு ஹீட் மேனேஜ்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட மைலேஜ். ஸோ நீங்கள் ரஃபாக ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த பைக்கில் நீங்கள் மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது. 80, 90, 100 க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் மைலேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எனக்கு மைலேஜ்லாம் முக்கியமே இல்லை, எனக்கு பவர் தான் முக்கியம் அப்படின்னா ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரைட்டான சாய்ஸாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா. ஸோ உங்ககிட்ட ஒரு 4 லட்ச ரூபா இருக்குது அண்ட் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, நல்ல ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மற்ற பைக்கோட இந்த பைக்கை கம்பேர் பண்ணவே முடியாது. டியூக், KTM டியூக் 390, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஞ்சா 400, நிஞ்சா 500. ஸோ இந்த பைக்கோடலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணாமல் எனக்கு ஒரு பியூரான ஒரு கிளாஸான ராயல் என்ஃபீல்டு மிஷின் வேணும் அப்படின்னா ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. நான் இப்போ சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் மனசில் வச்சுட்டு வாங்கினீங்க அப்படின்னா இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களை கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. ஸோ ஓகேங்க, சேஃப் ஜேர்னி, சேஃபாக ரைட் பண்ணுங்கள், எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டுப்பாங்க.
ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா பைக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ், ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ், சேலஞ்ச் வீடியோஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நான் பண்ண சேலஞ்ச் வீடியோஸோட பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பை.